அனைவருக்கும் நான் அலமேலு பேசுகிறேன். மாற்றுத்திறனாளி மனதின் குரலிருந்து. வணக்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா? உங்களுடைய ட்ரஸ்ட் எப்படி தெரியும்? தமிழ்நாடு தலைவர் இருக்காங்க. இப்போ வந்து ஒரு தலைவர் முன்னாடி வந்து அவர் சொன்னார், மாதிரி நாங்கள் வந்து ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே இன்னொரு ஆஃபீஸ்க்கு வந்தோம். இந்த ட்ரஸ்ட்டால் உங்களுக்கு என்ன பயன் கிடைச்சிடுமா? அதாவது சேர்ந்ததால உங்களுக்கு என்ன பயன்? நிறைய பயன்கள் இருக்குது. அதாவது வந்து இப்போ நம்ம ஒரு மாற்றுத்திறனாளின்றதுனால வந்து நம்மளுக்குள்ள ஒரு ஒடுக்கப்பட்ட தன்மை, இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து யாரும் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரிலாம் வந்து நிறைய சிரமம் வந்து. ஆனால் இந்த இடத்துக்கு நாங்கள் இந்த ஆஃபீஸ்க்கு வந்து எங்களுக்குள்ள ஒரு தைரியம், ஒரு தெளிவு, நம்மளுக்கு பின்னாடி வந்து நம்ம அண்ணன் அருளன் இருக்காங்க அப்படின்ற ஒரு தைரியம், நிறைய தலைவர் இருக்காங்க. இப்போ நம்ம இடத்துல வந்து இப்போ நம்மளுக்கு கட்டிக்கிட்ட தலைவர் இருக்காங்க, நமக்கு எதனா ஒன்றா உடையறதுக்கு அண்ணன் இருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஒரு தெளிவுலாம் வந்து இந்த ஆஃபீஸில் வந்த பிறகு தான் எனக்கு அந்த தெளிவே வந்துச்சு, தைரியமும் வந்துச்சு. நமக்காக போது தைரியம் வந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் மாற்றுத்திறனாளின்னும் போது சில பேர் மட்டும்தான் அந்த இடத்துல உதவிக்கு நிற்பாங்க. ஆனால் வந்து இப்போ அவங்களும் அந்த ஒரு நாளைக்கு தான் செய்வாங்க. இப்போ நம்ம இதுலயே வந்து தலைவராக இருந்து பண்றதுனால இப்போ நம்மளோட நிலமை அவங்களுக்கும் புரியும். அவங்களே வந்து எல்லா இடத்துலயும் வந்து எடுத்து செய்வாங்கன்றதுனால எனக்கு வந்து இங்கே வந்து சேர்ந்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. என்ன மாதிரி இன்னும் சேர்க்கணும் தான் நீங்களே சேர்த்து விடுவீங்களா? கண்டிப்பாக. அந்த அளவுக்கு நீங்க பயனடைஞ்சிருக்கீங்க இந்த ட்ரஸ்டால. நிறைய பேர் இருக்காங்க, இருந்தாலும் இந்த ட்ரஸ்ட்டுக்கு அது மட்டும் இல்லாம இப்போ இவ்வளோ நாளாக நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். இப்போ எத்தனையோ பேர் பார்த்துருக்காங்க, எவ்வளோ கட்சி போட்டிருக்கோம், எவ்வளோ போயிருக்கோம் வந்திருக்கோம். இதுவரையும் மாற்றுத்திறனாளிக்குன்னு நாங்கள் இந்த இடம் கொடுக்கணும் இதுவரையும் யாரும் செய்யலை. ஆனால் அருளன் அவங்க வந்து இத்தனை பேருக்குனாலே இந்த 20 பேர் மாற்றுத்திறனாளி இன்னும் இருக்கிறவங்களும் வந்து அவர் இடம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. எங்களுக்கு இடம் கொடுத்து இப்போ நம்மளும் இந்த சமுதாயத்தில் ஒரு வீடு கட்டி இருக்க முடியுமான்றது நம்ம நினச்சி கூட பார்த்துக்க மாட்டோம். ஆனால் அந்த உதவி அவங்க வந்து எல்லாருக்குமே நம்மள மாதிரி நன்றிமா. உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது உதவிகள் தேவைப்படுதா? இந்த ட்ரெஸ்ல வந்து இதை செய்யணும்னு சொல்றாங்க. ஆனால் அப்படின்னு நாங்கள் நினைக்கல. அவங்க செய்வாங்கன்னு நாங்கள் முழு நம்பிக்கையோட, எங்களுக்கு முழு மனதோட நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பா அருள் சாருக்கும் தலைவர் இந்த மாதிரி நீங்க இன்னும் கபீர் இன்னும் இந்த இதில் யாராக இருக்காங்களோ எல்லாரும்